வணக்கம். மீண்டும் அரசியல் நையாண்டி ஆரம்பம். சொந்த காசுல சூனியம் வச்ச திராவிட கும்பலை பத்தி பேசுறோம். அவங்க எடுத்த படம் வந்து பராசக்தி. அதுல இந்த படத்தை எடுத்தா தமிழ் உணர்ச்சி பொங்கி மக்கள்லாம் நேரா வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா படத்துல அவங்க யாரை திட்டாங்கன்னு பார்த்தா இந்திய எதிர்ப்பு, காங்கிரஸுக்கு எதிரா. அப்ப எப்படா பாஜக எதிர்ப்பார்கள்? பாஜக மேல ஏன்டா மக்களுக்கு கோவம் வரும்னா இப்பதான் யோசிக்கிறாங்க. ஐயோ பட கதையை ஒழுங்கா நம்ம கேட்கலையோ அப்படின்னு. அதுவும் வீணா போன 1960 பராசக்தியே ஏதோ திருடின கதையா. இப்ப இந்த கதையை திருடி தான் எடுத்திருக்காங்க. அதான் இருக்கிறதுல கூத்து. கொங்கார என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து விஜய் ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி ரவுடிஸ் அவனுங்க தான் எங்க படத்தை வந்து அழிச்சிட்டாங்க. அவங்க படத்துக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. இதெல்லாம் கிசும்பு தானே. நீ ஒரு கேவலமான படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க எல்லாம் தெலுங்கர்கள், நீங்க என்ன தமிழ் உணர்ச்சியை தூண்டுவது அப்படின்னு எல்லாம் கேட்டானுங்க. எவ்வளவு இந்த பாரிசாலாம் காரி துப்புனது இல்ல. அப்புறம் நாம் தமிழர் கட்சியெல்லாம் அடிச்சு அடியில பெரியாரே ஓடுற அளவில் இருக்காரு. இப்ப பெரியார் இந்த கும்பலே ஓடுற நிலைமையில இருக்கு தமிழா விட்டு. இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. அதனால மக்களே வெறுத்து போய் தியேட்டர் பக்கமே போகலன்னா பாத்துக்கங்களேன். இது இந்த ரவுடி கும்பல், விஜய் கும்பல்லாம் கிடையாது. தமிழ் மக்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி பொங்கு எழுந்து தெலுங்கர்களை ஒழித்து விட்டார்கள் இந்த பராசக்தி. சொந்த காசுல சூனியம் வச்சுட்டாங்க. காசை போட்டு யாரு அந்த ஏதோ ஒரு நிதியும் அப்புறம் ஏதோ ஒரு பாஸ்கர்னு சேர்த்து எல்லாம் குடும்பம் தான். கேட்டா இது எங்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கா உள்ள. இது ரத்த சொந்தம். அதுல ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். ஆனா இது உங்க ரத்த சொந்தம். அப்புறம் இந்த மாதிரி ஆச்சா. அப்புறம் பாத்துச்சு நம்ம சிவகார்த்திகேயன், அப்புறம் ஜெயம் ரவி, ரவி மோகன், அவர்கள் புது மனைவி கனிஷ்கா ஏதோ ஒண்ணு. அவங்க எல்லாம் சேர்ந்து ஆஹா நம்ம இவன் இந்த அடுத்த ஆட்சி மாறிடும் போல இருக்கு, அடுத்த வருஷம் நம்ம பொழப்பே மண்ணாளி போட்டுருவானுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, கடகடன்னு நேரா ஜிய போய் பாத்துட்டாங்க. அதாவது எல்முருகன் இருக்காருல்ல மத்திய அமைச்சர், அவர் வீட்டுல பொங்கல் விழாவாம். இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு மாடை புடிச்சிட்டு போய் நின்ட்டாங்க. அங்க வந்து கோபூஜை எல்லாம் நடந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ரொம்ப பழக்க தெரிஞ்ச பையன். ஜிவி பிரகாஷ் அவர் சங்கிங்க எப்பயுமே. அவர் திருவாசகம் எல்லாம் பாடுவார். எல்லாம் கூட்டு போயிட்டாரு. வாங்கடா நம்ம வீடுடா வா அப்படின்னு கூட்டு போயிட்டாரு. ஜிவி பார்த்து ரொம்ப பூரி படைந்தார். இவங்க எல்லாம் பரவாயில்ல. மொத்தத்துல இவன் 2 பேத்துக்கும் ஆப்பு வச்சுட்டீங்க. அவன் வந்து பாஜக ஆப்பு வைக்கிறதுக்காக அந்த படத்தை எடுத்தான். ஆனா நீங்க காங்கிரஸுக்கும் ஆப்பு வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம படத்தை பிளாப் ஆக்குறதுனால திமுகவுக்கும் ஆப்பு வச்சுட்டீங்கன்னு ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்து அனுப்பியிருக்காரு ஜி. அப்புறம் இதெல்லாம் போக இந்த ஒரு போட்டோல பாத்தீங்க, எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிருச்சு. இந்த தமிழ்நாட்டுல ஃபார்முலா கார் ரேஸ் எல்லாம் நடத்தி பொருளாதாரத்தை தூக்கணும் பாத்தீங்களா, 40 கோடி ரூபாய் கஜானால இருந்து போட்டு. அப்புறம் இந்த ரவுடி டைம் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்ல, அந்த போட்டோ ஒண்ணு நடுவுல திடீர்னு வந்துட்டு போச்சா, எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுத்து. அது உண்மையிலே ஃபார்முலா ரேஸ் தானா வேற யாரும் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்ம அதெல்லாம் அதிகமா பேசக்கூடாது. பேசினா சில ஒரு கோவம் வரும். அப்புறம் நம்ம மேல போய் வழக்கெல்லாம் போடுவாங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் மேல சொல்லணும் மறந்துட்டேன். இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல திருவாளர் நீதியரசர் நம்ம ஜெயா சுவாமிநாதன் பத்தி இந்த கருப்பு சட்டக்காரனுக்கு ஒரு கேவலமா ஒரு புத்தகம் எழுதினாருங்க. அது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அவருக்கு எங்க லிமிட்ல வராதுங்க, அந்த லிமிட்டுக்கு போங்க. 0 ஃபேர்னு ஒன்று இருக்கு. அது அவருக்கு தெரியாது நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டருக்கு. அந்த லிமிட்டுக்கு போங்கனாரு. அந்த ஸ்டேஷனுக்கு போனா அவன் சொன்னா இங்க இல்ல, நாங்க அதெல்லாம் வாங்க முடியாது. பெரிய இடத்து சமாசாரம். எது கருப்பு சட்டக்காரன் ஒரு சிட்டிங் ஜட்ஜி திருவாளர் ஜியா சுவாமிநாதன் அசிங்கப்படுத்துறது பெரிய இடத்து சமாசாரம். அப்படின்னா இவங்க சேர்ந்தா பண்ணிருக்காங்க. திமுக ஒத்துக்கிறாங்க. அதனால போயிட்டு ஜாயிண்ட் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்க போய் கொடுத்தேன். அது எப்படியும் ஹைகோர்ட் எடுத்துருச்சு. எப்படியும் செமையா பிரிக்க போகுதுங்களா, அது மட்டும் நிச்சயம். அந்த எழுதின பாத்தீங்களா வாஞ்சிநாதன் நினைக்கிறேன், அவனுக்கு உள்ள வச்சிருவாங்க. அவருக்கு கொஞ்ச நாளைக்கு குண்டாஸ் கூட இருக்கும். பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு, எவ்வளவு நாளைக்கு காப்பாத்தி விடுவாங்கிறதே பாத்துருவோம் நம்ம. சோ பொருளாதாரத்தை தூக்கிய ஃபார்முலா ரேஸ் முடிச்சா, அதெல்லாம் முடிஞ்சதும் இந்த கருப்பு சட்டை அட்டூழியம் தாங்க முடியலைங்க. இவங்க அடிச்ச கூத்து. இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒருத்தர் இருக்காங்க. ட்விட்டர்ல போய் அவங்களை தேடி பிடிச்சு பாருங்க. இந்த கருப்பு சட்டக்காரனுடைய கேவலத்தை அப்படியே பல வருடங்களா அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு மிக மோசமான ஒரு இலிசையில செய்ய வச்சானுங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. இவனுக்கு ஒரு குரூப் வச்சிருந்தாங்க, லூலு குரூப்னு. அதுல வாந்தி வந்துரும் அது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டா. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் 2 மணிக்கு ஒரு ட்வீட் எல்லாம் போட்டுச்சு. பெரியார் சரவணனிடம் எதை காமித்தாய் அப்படி இப்படின்னு போட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜன்மங்கள். இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா, ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. இங்க இந்த புத்தக கண்காட்சி நடக்குல்ல, அது யாரு கருப்பு சட்டை அங்கிள், மீசக்கார அங்கிள் வந்து புத்தகம் வச்சிருக்காரு. அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா ஓரின சேர்க்கையா. இவ்வளவு வந்து திருமணம் கடந்த காதல தான் அவர் போதித்துட்டு இருந்தாரு. அவரு போதி தர்மர் மாதிரி அவர் திருமணம் கடந்த காதல போதித்தாரு. இப்போ வந்து ஓரின சேர்க்கையை போதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது இந்த சமுதாயத்தை நாசம் பண்ற முடிவோட இருக்குது கருப்பு சட்டை கும்பல். நீங்க வந்து ஒரு பொறுப்புள்ள அப்பா அம்மாவா இருந்தா உடனே உங்க குழந்தைங்க அந்த கருப்பு சட்டை களிசடையில் போய் சேராமல், சாக்கடையில் விழுந்து விடாமல் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு. அதுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோ கூட வந்திருக்குங்க. அந்த போட்டோ பின்னாடி இருக்க செய்தியை பாத்தீங்கன்னா எனக்கு தலை சுற்றிருச்சு. அப்படி ஷாக் ஆயிட்டேனா. அது வந்து வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா நாக்கு கூசுது. 2வது இவ்வளவு கேவலமாவா இருப்பானுங்க இந்த நிமிஷக்கார கும்பல் சொல்லிட்டு அதை பத்தி நான் எதுவும் பேச போறது இல்ல. ஆனா நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு பொறுப்புள்ள அப்பா அம்மாவா இந்த போட்டோல என்ன இருக்கு, என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த யார் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கேவல தன்மை முடியும். ஆக மொத்தம் இந்த கருப்பு சட்டை என்பது தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒன்று. எப்படியும் ஆட்சி மாறணும், நம்ம செய்யறதுக்கு மும்முரமா இறங்குவோம். அப்ப உங்களுக்கு விடுப்பு விடுறோம். நீங்களும் வந்து ஜோதியில கலந்துக்குங்க. அது போச்சா. அப்புறம் இந்த விஜய் இருக்காருல்ல, விஜய் நம்ம ஆக்டர் விஜய், அவருக்கு வந்து பயங்கரமான ஆலோசகர்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும். கேஸ் வந்து அப்பீல் போனாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நிறுத்திருச்சு. அதாவது அந்த கீழ சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க. அதாவது அந்த தணிக்கை வாரியம் போட்ட லெட்டர். அதாவது உங்களை வந்து
இந்த இந்த படத்துல வந்து சில விஷயங்கள் இருக்கு. அத வந்து இன்னமும் சென்சார் பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கனால, நான் இன்னொரு கும்பலுக்கு பரிந்துரைக்கிறேன். கும்பல்னா இன்னொரு ஒரு 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 கமிட்டிக்கு பரிந்துரைக்கிறேன். அவங்களும் பார்க்கணும் இந்த படத்தன்னு தான் சொன்னது. இந்த அம்மா அந்த நீதியரசர் என்ன பண்ணிட்டாங்க, சர்டிபிகேட் குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த இதையும் வந்து தணிக்கைய வந்து ரத்து பண்ண சொல்ட்டாங்க. இந்த தணிக்கைய ரத்து பண்ண சொல்லி இவங்க கேட்கவே இல்ல. இவங்க கேட்டது 24 மணி நேரத்துல எங்களுக்கு தணிக்கை குடுங்க அப்படின்னு. யாரு? அந்த கேவிஎன் புரொடக்ஷன் யாரு விஜய வச்சு படம் எடுக்கிறவங்க ஜனநாயகன். அது ஒரு சொதப்பல்ல தான் ஸ்டே ஆச்சு. ஏன்னா, எப்படி அவங்க கேட்காமலே நீங்க அப்படி ஒரு ஆர்டர் போடுவீங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனால இப்ப இத எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் அதே கேக்குது. எப்படி தணிக்கைய வந்து அதாவது கேட்காத ஒரு ஒரு ஆர்டர கேட்காத ஒரு பிரேயர் அதாவது நீங்க வேண்டாத ஒரு விஷயத்த அவங்க எப்படி தணிக்கைக்காக பரிந்துரை செய்யப்பட்ட லெட்டரை எப்படி ரத்து பண்ணுவாங்க? தணிக்கை குடுன்னு சொன்னது ஓகே. லெட்டரை எப்படி ரத்து பண்ணுவாங்க? இது வந்து பெரிய முரண் இருக்கிறது. அதனால இத வந்து உயர்நீதிமன்றம் தான் கேட்கணும் திரும்ப அனுப்பிட்டாங்க. சோ லட்சக்கணக்கில செலவுங்க. கோடிக்கணக்கில செலவாகிட்டு இருக்கு மேலே கீழ. அதுவும் முகுல் ரோஹித் இறக்குனாங்க. அவர் 50 லட்சம் உள்ள வந்து நின்னாலே மூச்சு விட்டாலே 50 லட்சம் வாங்கியிருப்பாரு. பெருசா ஆப்பு. யாரு இந்த கேவிஆர் புரொடக்ஷனுக்கும். இன்னும் விஜய் வாய் திறக்காம இருக்காரு. அதான் ரொம்ப சோகம் இதுல. ஆனா ஒரு கிசுமு பண்ணாங்க பாரு. நம்ம இந்த ஆரோக்கியசாமி இருக்கார்ல, ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஏதோ அந்த மிஷனரிகளோட ரொம்ப கூட்டு போல இருக்கு. அதுங்களோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாள் வாழ்த்து சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சேர்ந்து சொல்லிட்டாங்க. நம்ம திராவிட கும்பல், தெலுங்கு திராவிட கும்பல் மாரி. அவங்களுக்கு தெலுங்குகளுக்கு எப்படி தமிழ ஒழிக்கணும், தமிழ அழிக்கணும்னு தான் இருக்கானுங்க. நானும் தெலுங்கனுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு என்னடா சம்மந்தம்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து பொங்கல் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அவனுக்கு தான் வரிசையா சொல்லிட்டு இருப்பானுங்க. தமிழ் புத்தாண்டை வேற மாத்த வேற பார்த்தானுங்க. அந்த கண்ணாடி போட்டவன். அதுக்கப்புறம் நல்லா விரட்டி அடிச்சிட்டோம். இப்ப இவனுங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்ல இவங்களும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எதுவும் யோசிச்சு இந்துக்களாக இருந்தா பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. யாருக்கு? நம்ம விஜய்க்கு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளவு அப்பட்டமா அவன் வந்து ஒரு இந்து சமயத்தை தாக்கும் பொழுது, ஒரு தமிழர்களின் அடையாளத்தை நீ அழிக்க துடிக்கும் பொழுது, நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம்னா சாரி. நான் உன் மேல எனக்கு அன்பு இருக்கலாம். விஜய் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. விஜய்க்காக டிவி எல்லாம் முட்டு கொடுத்து பேசுறேன். ஆனா நீ வந்து எங்கள் அடையாளத்தை கை வைத்தால் பொறுத்துக்க மாட்டோம் தம்பி. புரிஞ்சுக்கோ. அடுத்து வந்து இந்த தனலட்சுமி காலேஜ் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து பொங்கல் இனாமெல்லாம் குடுக்குறானுங்க. கிட்னிய உருவுனது. கிட்னிய உருவி பெரிய அளவுல டக்கால்ட்டி பண்ணது இவனுங்க. இப்ப என்ன பண்றானுங்கன்னா, இந்த வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ கிட்னி உருவுன காசு நெறைய இருக்கு போல இருக்கு. பொங்கல் இனாம் குடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன மக்கள கவர்றா இருக்கா? இன்னும் 4 பேர உள்ள கூப்பிட்டு ஒரு ஸ்டேஷன் உள்ள வாங்க. எங்க மருத்துவமனைக்குள்ள கிட்னிய புடுங்குறதுக்கான்னு தெரியல. இந்த திராவிட கும்பல்ல அதுவும் ஒரு கேடுகெட்ட செயல். இந்த கிட்னி புடுங்குறது திருச்சியில நிறைய 2, 3 ஹாஸ்பிடல்ல பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகளின் சம்பந்தம் இல்லாமல், அவர்கள் ஆதரவு இல்லாமல் நடந்திருக்காது. திருச்சியில இருக்கும் திமுக அரசியல்வாதிகள் தான் கடந்த 5 ஆண்டுல தான் இது பெருசா நடந்திருக்கு. ஆந்திரால இருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டானுங்க. மகாராஷ்டிரா வந்து பார்த்துட்டு போயிட்டானுங்க. இவங்கள புடிக்க விட மாட்டேங்கிறான். யார் இந்த திருத்தரம் பண்ண டாக்டர்லாம். இந்த அரசு அவங்களையும் காவந்து படுது. எப்படி அந்த மெத்து வித்த ஜாஃபர் சாதிக்கு, அப்புறம் வந்து பிரியாணி வித்த நம்ம ஞானசேகரன், இப்ப கஞ்சா வித்த ஒரு பெண்மணி, இப்படி எல்லாத்துக்கும் எப்படி இவங்க எல்லாம் வந்து புரொடெக்ஷன் கொடுத்து அரணாக நிக்கிறார்கள். அதாவது ரவுடி ஒருத்தன் எனக்கு கலாட்டா பண்ண பாத்தீங்களா? ஆண்டாவோ, பாண்டாவோ, ஓண்டாவோ. அவனுக்கும் எல்லாம் அரண் எவன்லாம் திருட்டுத்தனம் பண்றான், எவன்லாம் மொள்ள மாரித்தனம் பண்றானோ, அவங்களுக்கு அரணாக இந்த அரசு நின்று கொண்டிருக்கிறது. அது வரைக்கும் நல்லதுதான் நமக்கும். ஏன்னா கூடிய சீக்கிரத்துல அரசு நாசமா போயிடும். ஜனலட்சுமி முடிச்சா, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டின் சிறந்த முன்னணி நடிகர் சில மக்களுடன் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த பொங்கல நீங்க எல்லாம் இதெல்லாம் புதுப்பிக்க வேண்டிய மொமெண்ட்ஸ். அதெல்லாம் உண்மையிலே தமிழர் திருநாள் அப்படிமோ நம்ப. தமிழர் என்றால் இந்துக்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு முரணாக பண்கிறார்கள்? அப்புறம் தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்றது நமக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதற்கும் நம்ம பதிலடி 2026ல குடுப்போம். அப்புறம் மீண்டும் மாட்டிக்கொண்டார் மெரத்தான் நடிகர். அவரும் நிறைய வீடியோலாம் போடுறார். அவரையும் நடிகரா தான் பார்க்கணும் நம்ம. ஏற்கனவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல யார் அந்த சார் என்று எங்களுக்கு விடை கிடைக்கவில்லை. அது தாண்டி அங்க ஞானசேகரனோட பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இங்க ஏதோ ஒரு கஞ்சா கேஸோட உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதிரி அவரு எல்லா அந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யும் மக்களுடன் இவங்கெல்லாம் யாரு நம்ம ஞானசேகரன், அந்த கஞ்சா கேஸ் இதெல்லாம் வந்து தம் சமுதாயத்துக்கு பெரும் சேவையை செய்து சமுதாயத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் இவர் வந்து தோளோடு தோள் என்று அரணாக நின்று கொண்டிருக்கிறார். அப்புறம் வந்து ஒரு இதெல்லாம் சொல்லுவாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்ல, ஜீரோ கஞ்சா. முன்னால கஞ்சா யாரும் வளர்க்கறது இல்ல. ஆனா வெளியூர்ல இருந்து வர்ற கஞ்சா வாங்கி விக்கிறாங்க. நல்ல பிசினஸ் கேள்விப்பட்டேன். நிறைய பேரு ஆளுங்கட்சியில முதலீடு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல கிராமங்கள் வரை கஞ்சா எல்லாம் நல்லா புழங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பெயின் கில்லர்ஸ் பாருங்க, இந்த வலிக்கா போடுள்ள மாத்திரைகள். அந்த மாத்திரைகளை தொடச்சி, அதை தூளாக்கி, அதை தண்ணியில கரைச்சு, அதை ஊசியா குத்திக்கிறாங்களா நிறைய பேரு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த திராவிட கும்பல்கள் மத்தவங்களுக்கு பழக்கி விடாம அவங்களே செஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நாடு செழிப்படையும். ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் நாள்ல போதைக்கு அடிமையாகிறார்கள். அப்புறம் நல்ல தமிழர்களும் இந்துக்களும் போயிட்டு ஓட்டு போட்டு எடப்பாடியாரை மீண்டும் ஆட்சியில் வைத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் என்று விருப்பத்துடனும் அப்புறம் நம்பிக்கையுடனும் இதை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச்.